ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கை எப்படி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது கிளியராக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த லோ டு ஹை வந்து நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபெப் எடுக்கணும். ஃபெப் எடுத்து கிளியராக நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனில் பை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? டிமாண்ட் ஜோனில் ஆர்டர் பிளாக் எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது எனக்கு கிளியராக எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜோனில் பர்ஃபெக்டாக எனக்கு ஒரு ஆர்டர் பாக்ஸ் தான் இருக்குது. நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு கிளியராக ஆர்டர் பாக்ஸ்லாம் இருக்குது. நான் இதை வந்து ரேண்டமாக இதை வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் ஜோனுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் பாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு ஆப்போசிட் நடந்திருக்கு, ஒரு இன்சைட் பார் நடந்திருக்கு, 50% பாடி கேண்டில் நடந்திருக்கு. இது போல் 3 பாயிண்ட் வந்து இங்கே கிளியராக நடந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இல்லாமல் கடைசியாக எனக்கு ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் 50% ஆர்டர் பிளாக் கேண்டில் இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் பாரும் கிரியேஷன் நடந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? கிளியராக பாருங்கள். இங்கே இன்சைட் பாரும் இருக்கா? இது 50% ஆர்டர் பிளாக் கேண்டிங்களா? அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில். ஓகேவா? இது போல் நம்மளுக்கு 3 இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த 3 இடத்துலையுமே மார்க்கெட் இருக்குன்னா, நம்ம இந்த 3 ஜோனில் நம்ம எங்கே என்ட்ரி எடுப்போம், எப்படி எடுப்போம்? அதுக்கு தான் கவுண்டர் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ கவுண்டர் ட்ரெண்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் நடக்கக்கூடிய 15 மினிட்ஸ்லேயே நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் நடக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக சாலிடாக என்ட்ரிஸே எடுக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? 15 மினிட்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ் போயிட்டு எங்கே இருக்குது ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம ட்ரா பண்ணது? ஓகே, எந்த ட்ராயிங்ஸையும் காணோம், இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இது கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகேங்களா? எனக்கு 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக்குக்கு ஒபே பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு நான் பை என்ட்ரி போவேன், இல்லைங்களா? இல்லைனா பை என்ட்ரி நான் போக மாட்டேன். ஓகே, எனக்கு கிளியராக எனக்கு இங்கே எங்கே பாருங்கள், எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நான் இந்த ஹையை கிளியராக மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு 15 மினிட்ஸோடைய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? சிஹெச்ஓ சிஹெச்எஃப்னு இதை சொல்லுவோம். ஏன்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு 15 மினிட்ஸில். இதுக்கப்புறம் ட்ரெண்டு மாற்றி ரன் ஆக போகுது அப்படின்றத இங்கே உறுதிப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ப்ரீவியஸ் லோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ, இல்லைனா ஓகே இந்த லோனையும் நம்ம வச்சுப்போமே. இப்போ இந்த லோனையும் நம்ம வச்சுக்கிறோம். ஃபெப்பை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இங்கே எனக்கு டிமாண்டில் வந்து திரும்பியிருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா 0.5ல் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு இன்சைட் பாரும் இங்கே ஃபார்மேஷன் இருக்கா? இப்போ நான் இந்த இடத்த தான் நான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்த நான் மார்க் பண்ணி நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் வரைகிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பாக்ஸ் ஜோன். ஓகே, இது இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து என்னன்றதை சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் கிரியேட் ஆகிருக்கு. எப்பொழுதுமே ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் கிரியேட் ஆகுதுன்னா அந்த இம்பேலன்ஸ் ஜோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து கீழே வரும். அந்த இம்பேலன்ஸ் ஜோன் என்ட்ரியை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ மார்க்கெட் போயிருக்கு. அதனால தான் 50% ஆர்டர் பிளாக் கேண்டிலும் ஆப்போசிட் கலர் கேண்டிலும் அகெயின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் கேண்டில், இத்தனை பிளாக் இருந்துமே இந்த பிளாக்குக்கு ஒபே ஆகாமல் இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்குக்காக ஒபே பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இம்பேலன்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இம்பேலன்ஸ் என்ட்ரி எடுத்திருக்கு. நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எதை இம்பேலன்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எது சொல்லுவோம்,
இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி லைன்ஸுமே இருக்காது. அதை தான் இம்பேலன்ஸ் ஜோன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த இம்பேலன்ஸ் ஜோனில் நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம லாங் பொசிஷன் எடுத்து இம்பேலன்ஸ் சென்டர் பாயிண்டில், இல்லைனா வந்து 0.5 வந்து நல்லா நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன் தெரியும் இல்லையா, கரெக்டாக அந்த டிமாண்ட் ஜோன்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இம்பேலன்ஸுக்கு லோவில் வச்சிடணும். ஓகே, இந்த இம்பேலன்ஸுக்குடைய லோவில் வச்சிடணும். டார்கெட் வந்து எங்கே வைக்கணும்னா 4 ஹவருடைய ஹை தான் நம்மளுக்கு டார்கெட். ஓகேங்களா, 4 ஹவருடைய ஹை தான் நம்மளுடைய டார்கெட் லெவல். இப்போ நமக்கு 4 ஹவர் நம்ம வச்சு பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 4 ஹவர் வச்சுட்டேன். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சப்ளை அதிகமாக இருந்ததுனால டிமாண்ட் பத்தாததுனால, நல்லா கேட்டுக்கோங்க, சப்ளை அதிகமாக இருந்ததுனால டிமாண்ட் பத்தாததுனால மார்க்கெட் அகெயின் என்னாச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்டர் பாக்ஸில் அதாவது நம்ம வந்து எடுக்கக்கூடிய என்ட்ரியானது 20 பிப்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆனால் எதுக்கு 20 பிப்ஸ் லாஸ் ஆகிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 1:39 பிப்ஸ், சாரி 1:39 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு. மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து எப்படி எடுக்க போகிறோன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி இங்கே வந்து விட்டுடுச்சு. அப்போ இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான் இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு ஒபே பண்ணணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 15 மினிட்ஸுக்கு போயிட்டு அகெயின் அதே லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸில் எப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் அடுத்த என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு வந்துட்டேன். இங்கே எனக்கு எங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்குன்னு நான் பார்க்கணும். ஓகேவா, இப்போ எனக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவனாக இருக்குது இல்லையா, அப்போ நான் இதை ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இது ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் வந்து நான் எப்படி இப்போ பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறேன். இதுதான் வந்து ஹை, இதுதான் வந்து லோன்றது. ஓகேங்களா, இது போல் மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சர்னால் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்டர் லேயரை வந்து இது போல் பக்காவாக இருக்கணும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்திருக்கா, பிஓஎஸ் நடந்த இடத்துக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ இது. ஓகேவா, இப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த வந்து அடுத்து இதுதான் ப்ரீவியஸ் லோன்னு நான் மார்க் பண்ணுறேன். இதுதான் வந்து நான் பிஓஎஸ் லெவல். ஓகேங்களா, 15 மினிட்ஸோடைய பிஓஎஸ் லெவல்னால் அது இதுதான். இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். டவுன் ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்டாக மாற்றிருக்கு இல்லையா, இது நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா திரும்ப ஒரு ஃபெப் ட்ரா பண்ணணும். இந்த ஃபெப்புடைய டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் எங்கே இருக்குன்றது நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிளியராக டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குது. நம்மளுடைய என்ட்ரிஸை இங்கேயும் வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது இங்கே எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து 15 மினிட்ஸில் இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா 4 ஹவருக்கு 15 மினிட்ஸில் வந்து நம்ம டேரெக்ட் என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே, இந்த இடத்துலையுமே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. வெறும் எவ்வளோ பிப்பில் 43 பிப்ஸில் நம்மளுக்கு எஸ்எல் இங்கே ஹிட் ஆகிருக்கு. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பிளாக்லாம் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து ஃப்ளோ வந்து நல்லா சாலிடாக கீழே இறங்கியிருக்கு. அதனால நம்ம வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக சி பிளாக்காக இருக்கக்கூடிய இந்த லோவுக்கு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த லோவில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். என்ட்ரி வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஆர்டர் பிளாக்குக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ட்ரி எப்போயுமே இருக்கும். எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்குக்கு எப்பொழுதுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள், இது போல் விக் ரிஜெக்ஷன்லாம் இருக்குன்னா ஆர்டர் பிளாக் கேண்டிலுக்கு பக்கத்தில் அந்த விக் ரிஜெக்ஷனுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி கான்செப்ட்ஸை நான் வந்து அப்புறமா எடுக்கிறேன். லிக்விடிட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக கூட அந்த விக்கை வந்து ஒபே பண்ணுறதுக்காக கீழே வரும். ஓகேங்களா,
இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரிஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக 4 ஹவருடைய ஹையில் வச்சிருவேன். ஓகேங்களா? இப்போ இந்த என்ட்ரி 4 ஹவருக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். 4 ஹவர் நான் வச்சிடுறேன். 4 ஹவர் வச்சுட்டேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. மறுபடியும் பாருங்கள், இங்கே மார்க்கெட் போனதுமே அகெயின் திரும்ப கீழே ரஷ் பண்ணி வந்திருக்கு நம்ம என்ட்ரி ஜோனுக்கே. என்ட்ரி ஜோனுக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் லெவல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:11.31. ஓகேங்களா? இல்லை 1:11.31 லெவலுக்கு நம்ம வந்து டார்கெட்டை எய்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்வளோ பெப்னா 1064 பிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. எஸ்எல் ஒரு வேளை அடிச்சிருந்தா 94 பெப் எஸ்எல் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? இது போல தான் ஒரு என்ட்ரிஸை நம்ம வந்து கிளியராக எடுக்கணும். இது 4 ஹவருக்கு 15 மினிட்ஸில் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனாலும், செகண்ட் இடத்துல மிஸ்டேக் ஆனாலும், தேர்ட் இடத்துல நம்மளுக்கு கிளியராக மார்க்கெட் உபயோகம். அப்படி தேர்ட் இடத்துலையும் உபயோகம்னா ஃபோர்த்தில் எடுங்க. ஓகேங்களா? இந்த என்ட்ரி ஜோனை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு கிளியர் என்ட்ரி எஸ்எம்சி ஸ்ட்ரக்சரோடைய என்ட்ரிஸை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.